சரி 2011 இந்த ஸ்பெக்ட்ரம் இந்த விஷயத்தெல்லாம் வச்சு 63 சீட்டு மிரட்டி காங்கிரஸ் வாங்கிட்டாங்கிற விமர்சனம் இருக்குல்ல. 63 சீட்டு வாங்கினீங்கல்ல, ஏன்னா 45 சீட்டு ஜெயிச்சிட்டிங்களா, ஏன்னா 33 சீட்டு ஜெயிச்சிங்களா, என்ன ஒரு 24 சீட்டு ஜெயிச்சிங்களா சார், ஒரு 13 சார், 5 சீட்டு கூட ஜெயிக்கல. அப்போ உங்களுக்கு கூட சீட்டு கொடுக்கறதையே தமிழ்நாட்டு மக்கள் விரும்பலை. அதாவது ஒரு மாதிரி மாநில கட்சி அதிக இடத்தில் நிற்கணும்னு விரும்புகிறாங்க மக்கள். உதயசூரியனோ ரெட்டலையோ ஒரு மாநில கட்சி அதிக இடத்துல நிற்கணும், காங்கிரஸுக்கு உரிய இடம் கிடைக்கணும், அப்படி தான் மக்கள் நினைக்கிறாங்க. பாஜக பார்த்து பதறாங்க தமிழ்நாட்டு மக்கள், வேணவே வேணான்னு. காங்கிரஸுக்கு ஒரு உரிய இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஆட்சியில் பங்கு, அதிக இடங்களில் தேசிய கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் விரும்பவே இல்லை. 1980 அது தெரிஞ்சிருச்சு, 2011 அது தெரிஞ்சிருச்சு. அப்போ 2006 மைனாரிட்டியாக தான் திமுக ஜெயிச்சிச்சு, அப்போ கூட தரலைங்கிறாங்க. அப்போ ஏன் சார் நீங்கள் கேட்கல? அதாவது ஒரு எலெக்ஷனே வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தாங்கங்கிறீங்க. கூட்டணி ஆட்சியில் பங்கெல்லாம் என்ன மைனாரிட்டியாக ரொம்ப சீட்டு குறைவான இடத்துக்கு போனதுக்கப்புறம் அது சொல்லப்போனால் அப்படி பேசுவதே அந்த கூட்டணிக்கு வந்து நெகட்டிவ். கூட்டணி ஆட்சினாலே சீட்டெல்லாம் குறைஞ்சி வேறு வழி இல்லாமல் எல்லாருடைய தயவுலையும் இருக்கு போய் தான் அந்த வார்த்தையெல்லாம் வரணும். இவங்க தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுட்டு இருக்கு இந்த கூட்டணி. இவங்க இப்பயே ஆட்சியில் பங்கு, அதிக சீட்டு, எங்களுக்கு அதிகாரத்தை பிரித்து கொடுக்குறப்ப இப்பயே இந்த கூட்டணி பலவீனம் அப்படிமா இருக்குங்கிற தோற்றத்தை தந்துடும். 2006 உங்களுக்கு தேர்தல் முடிவில் உங்கள் தயவில் தான் இருந்துச்சு, காங்கிரஸ் பாமக எல்லாரும் சேர்ந்து தான் நடந்துச்சுன்னா அப்போ ஏன் பாமக அமைச்சரவையில் பங்கு கேட்கல, அப்போ ஏன் காங்கிரஸ் கேட்கல? அப்போ டெல்லி தலைமைக்கு தெரிஞ்சிருக்கு திமுக டெல்லிக்கு என்ன மாதிரி பயன்பட போகுது, நாம் அங்கே அமைச்சரவையில் பங்கு கேட்டு என்ன பண்ண போகிறோம்னு அவங்களும் அந்த வாய்ப்பு தரலை. புரியுதுங்களா? அப்படி ஒரு நெருக்கடி வந்தப்பே திமுக வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கல, நீங்களும் நிர்பந்திக்கல. இப்போ தேர்தலே நடக்கலை, தேர்தல் நடந்து ரிசல்ட்டே வரலை, அதற்கு முன்னாடி எங்களுக்கு ஆட்சியில் பங்குங்கிறத உறுதிப்படுத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா திமுக தோக்கடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு கேட்கறது தான் இந்த இந்தியா கூட்டணி. திமுக கூட்டணியே தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். அவங்களுக்கு நல்லா தெரியும், இப்படி கேட்டு அவங்க பிரிஞ்சு போய் யாரோட கூட்டணி வச்சாலும் அவங்களால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட பெற முடியாதுன்னு தெரியும். அப்போ அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, நான் தோற்று போயிடுவேன்னு தெரியும், ஆனால் நீ ஆட்சிக்கு வரக்கூடாது, இல்லாட்டி உன்னைய நான் ஒரு சிக்கலுக்கு உட்படுத்துவேங்கிற அந்த நோக்கம்தான். அப்படி இந்த நேரத்தில் திமுக கூட்டணிக்கு சிக்கலை உட்படுத்துவது என்பது பாரதிய ஜனதாவுக்கு முழுக்க சாதகமாக அமையும், அதிமுகவுக்கு சாதகமாக அமையாது. அதிமுக கூட்டணி ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதிமுகவுக்கு பாவம் தான். ஏன்னா பாஜக கைப்பிடிக்குள்ள இருக்கிற வரையும் அவங்க வெற்றி பெற்றாலும் பாஜக ஆட்சி தான், தோற்று போனால் அதிமுக தோல்வி தான். ஸோ அவங்க அந்த சிக்கலில் இருக்கிறாங்க.